ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளை வந்து எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடை வந்து அம்மா குளிக்க ஊற்ற போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ வந்து அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆடை வந்து எப்படியெல்லாம் பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் வந்து ஆடு வந்து எப்படி வளர்க்கலாம், ஆட்டு பால்லேருந்து எவ்வளோ நன்மைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஆடு வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்னால நான் இதுக்கிட்டே இருந்து பேசிகிட்டு இருக்கேன். உள்ள 2 பேர் இருக்காங்க, அதுக்கிட்ட எல்லாம் போக முடியாது, அம்மா மட்டும் தான் போவாங்க. ஸோ பார்க்கலாம். டேய் வா, ஹாய் சொல்ல. ஆடை வந்து எப்படி பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காது தான் ஆயுதம். இந்த காதை வச்சு தான் பிடிக்கணும். இவர் தான் ஹெட்டு. அங்கே இருக்க ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் தாய். இதுக்கிட்டேயுமே போக முடியாது, நல்லா முட்டும். டேய், நல்ல போஸ் கொடுக்குற நீ. இங்கே உள்ளே இருக்கிற ஆட்களை பார்ப்போமா? இன்னொருத்தர் இதில் வந்ததுமே முட்டுறதுக்குனே வருவாங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. முட்டை சொல்லலாம். இனி இவ எல்லாரையும் வெளியே அவுத்து கட்டிட்டு அவங்கள குளிப்பாட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டுப்பெறையை க்ளீன் பண்ணணும். வாங்க நம்ம அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண போகலாம். நீங்கள் வாங்க. வாரம் கழுவணுமா? இப்போ ஹீட்டு ஸ்டார்ட் ஆனதுனால வாரத்தில் 2 நாளாவது குளிப்பாட்டி விடணும். அப்போ தான் அவங்களுக்கு சூடு இல்லாமல் இருக்கும். இந்த பெயின் பத்துறதுமே குறையும். நம்ம குளிப்பாட்டாமல் அப்படியே விட்டோம்னா அதுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா பெயின் பற்றி அதுங்களுக்கு கஷ்டமாயிரும். இப்போ இங்கே ஆடை அம்மா குளிப்பாட்டி விட்ருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா அப்பா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ஆட்டுப்பறையை. இனி இந்த வெயிலில் கொஞ்சம் நேரம் அப்படி தண்ணி தவந்ததும் அப்படியே திரும்ப அவுத்து உள்ளே கட்டிடுவாங்க. காதலே இருக்கும். ஸ்டாப் இட். என்னடா ஆமாம், புதுசாக ஒரு ஆள் வந்து நிற்க நம்மளால க்ளீன் பண்ணுறதுக்குன்னு. ஏன் இது எதுக்கு? ஆடுகளை குளிப்பாட்டி விட்டுட்டு அப்படி ஆட்டுப்பெறையுமே க்ளீன் பண்ணி விட்டாச்சு. நீ கொஞ்ச நேரம் அவங்க வெளியே காயிற கேப்பில் ஆட்டுப்பெறையுமே காஞ்சிரும். நீ ஃப்ரெஷ் ஆகிட்டியா? 1% குளிச்சாச்சு. அடுத்து நீ குளிச்சிட்டியா? ஹாய், குளிச்சியா? ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டு எடுத்து விட்டாச்சு. அப்படியே தொழுத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இனி கொஞ்சம் நேரம் அது காஞ்சதுக்கு அப்புறம் வந்து உள்ளே எடுத்து கட்டிடுவாங்க. ஆட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு மாதத்துக்கு ஒருக்கா மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கிருமி மருந்து கொடுக்கணும். இப்போ கிருமி மருந்து கொடுத்தா தான் அந்த சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வந்து சாப்பிடும். இந்த மாதிரி ஆட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புளிய முத்தெல்லாம் வேக வச்சு கொடுப்பாங்க. ஆட்டுக்கெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் சாப்பாடு தண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி தண்ணி வைப்பாங்கன்னா, கடலை புண்ணாக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதை வந்து நேரமே பார்த்திங்கன்னா ஊற போட்டுருவாங்க. அந்த தண்ணி கொஞ்சமாக எடுத்து நம்ம சாதம் வடித்த தண்ணி இருக்கோம்னா அந்த சாதம் வடித்த தண்ணியும் சேர்த்து கலக்கி கொஞ்சமாக உப்பு போட்டு வைப்பாங்க. நார்மலாக எல்லா ஆட்டுக்குமே இந்த மாதிரி தான் தண்ணி வைப்பாங்க. இன்னுமே ஆட்டுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புளியங்கொட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து மில்லில் போட்டு பொடிச்சு அந்த புளியமுத்து வந்து வேக வச்சு அது கூட பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக புளியமுத்து வேக வைக்கும்போதே பார்த்திங்கன்னா உப்பு போட்டு தான் வேக வைப்பாங்க. அது கூட புண்ணாக்கு தண்ணியுமே ஊற்றி இந்த மாதிரி ஆட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆட்டுக்கெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா புஷ்டிக்காக வளரும்.
ஆட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடு வேக வச்சதெல்லாம் நெறைய குடுக்கக்கூடாது. அந்த மாரி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, வயரெல்லாம் ஊதிக்கிடும். ஸோ அரிசி சாதம் வடிச்ச தண்ணி தான் மெயினா குடுப்பாங்க. அது கூட வந்து கடலை புண்ணாக்கும் குடுக்கணும். புளிமுத்துமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆண் ஆட்டுக்கெல்லாம் தான் கொஞ்சம் குடுப்பாங்க. கொஞ்சம் புஸ்ஸுக்கு நல்லா ஹெல்த்தியா புஸ் புஸ்ன்னு வளர்றதுக்காண்டி புளியமுத்து குடுப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, அளவா தான் குடுக்கணும். கொஞ்சம் அதிகமாவே குடுக்கக்கூடாது. ஆட்டுக்கு இலைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தென்னை மரத்தில வரக்கூடிய ஓலை, அந்த பச்சை ஓலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அந்த ஈக்கு மாரி இருக்கும். அந்த ஈக்கு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி கட்டி விட்டுருவாங்க. ஆ இந்த ஆடெல்லாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கீழ போட்டுட்டாலே ஒன்ஸ் நம்ம தெரியாம கீழ போட்டு அந்த பழத்தொலி, ஏதாவது இந்த ஓலை கூட நம்ம கீழ போட்டத கட்டிட்டோம்னா, அதில மண் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடவே செய்யாது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கீழ டச் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் இந்த மாரி மேல கட்டி தொங்க விடுவாங்க. ஒரு நாள் அம்மாவோட ஆடு பராமரிப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ஷேர் பண்ணதில ரொம்ப ஹாப்பி. ஆடெல்லாம் எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.